மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் சூழல் காரணமாக வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் உணவக உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் குணசுந்தரி நேரலையில் வழங்கும் தகவலை காணலாம். வணக்கம் குணசுந்தரி, இதுகுறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்கள். சிலிண்டர் அதாவது 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை ரூபாய் 900 என்று உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் சிலிண்டர் விலை என்பது உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாகவே பல்வேறு உணவகங்கள் மூடி இருப்பதை நம்மால் காண முடிந்தது. அந்த வகையில் தற்பொழுது 19 கிலோ எடை கொண்ட அந்த வகையில் தற்பொழுது இன்று 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விலை என்பது உயர்ந்திருக்கிறது. அது பொதுமக்களிடையே மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் கூறலாம். இது பற்றி நம்முடன் பேசுவதற்காக உணவகத்தை சார்ந்த உரிமையாளர் ஒருவர் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். இப்பொழுது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வணிக சிலிண்டர் விலை என்பது இன்னைக்கு 993 ரூபாய் என்பது உயர்ந்திருக்கிறது. இதற்கு முன்னதாகவே பாத்தீங்கன்னா இந்த தட்டுப்பாடு என்பது நிலவிருந்துச்சு. இந்த சூழல்ல இந்த வணிக சிலிண்டர் விலையும் உயர்ந்திருப்பதை எப்படி பாக்குறீங்க? இனி வரக்கூடிய நாட்கள்ல இது ஓட்டல் நடத்துபவர்களுக்கு ஒரு சவாலா இருக்க போகுதா? ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்கும். ஏற்கனவே கவர்மெண்ட் சிலிண்டரே கிடைக்கல, பாரத் இந்தியன் எதுவுமே கிடைக்கல. பிரைவேட் சிலிண்டர் தான் ஒன்று கிடைச்சிட்டு இருக்கு. அதே முந்தானில் சிலிண்டர் தான். இப்போ சிலிண்டரே காலியாக போகுது. இப்போ இன்னும் ஃபோன் பண்ணுறதுக்கும் இன்னும் வரல. வந்தால் தான் தெரியும் என்ன அது என்ன பில்லு ரேட்டுன்னு. கவர்மெண்ட்டுக்கே 1000 ரூபாய் இருக்குன்னா பிரைவேட் சிலிண்டர் இன்னும் எவ்வளோ இருந்து ஏற்கனவே 6500 கொடுத்து எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ எவ்வளோ வரும்னு தெரில. இன்னைக்கு அவங்க போட்டு தான் சொல்லுவாங்க. சரிங்க. இப்ப இதுக்கு முன்னாடி இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது ஏற்கனவே நிலவிட்டு இருக்கு. இப்படி இருக்கிற சூழல்ல இப்ப உயர்வும் அப்படி இருக்கும்போது பொதுமக்களிடையே ஒரு அதிர்ச்சி இருக்கு இல்லையா? ஏன்னா கண்டிப்பா இங்க உங்களுக்கு மறுபடியும் விலை என்பது உயருமா அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி இருக்கும். ஏற்கனவே உணவகங்கள், டீ கடைகள், பல்வேறு கடைகள் என்பது மூடப்பட்டிருக்கு. இந்த சூழல்ல மறுபடியும் உணவுகளோட விலை என்பது உயர்வதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கா? இனிமேலாம் விலை இருக்குன்னா அவங்க தண்ணியை குடிச்சு தான் போவாங்க. அவங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லாம் பாமர மக்கள் தான். எல்லாம் யார்கிட்ட எவ்வளோ காசு இருக்கும்? அதுக்கு மேலாம் விலை ஏற்ற முடியாது. எல்லாரும் கஷ்டம் தான். நம்மளும் மனுஷன் தான். அதுக்காக அங்கே ஏற்றுறாங்கன்னு எவ்வளோதான் ஏற்றிட்டே போக முடியும்? ஏதாவது சமாளிக்க வேண்டியதான். எல்லாம் லீவ் விட்டுக்க வேண்டியதான். எல்லாம் வேற ஏதாவது வேலைக்கு தான் போகணும். அவ்வளோதான். ரொம்ப கஷ்டம். நிச்சயமாக தற்பொழுது இங்கிருக்கும் உணவகங்களில் அவர்கள் தெரிவிப்பது என்னவென்றால், தொடர்ந்து இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக விலை என்பது உணவகங்களில் உணவுகளின் விலை என்பது முன்னதாகவே உயர்த்தப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் நீடித்து வரும் போர் சூழல் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விலைகள் என்பது தொடர்ந்து உயர்ந்து வருது. இதன் தாக்கமாகத்தான் இந்தியாவில் தற்பொழுது 19 கிலோ எடை கொண்ட இந்த வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தில் முன்னதாகவே தட்டுப்பாடு என்பது நிலவி வந்த இந்த நிலையில் தற்போது விலை உயர்வும் ஏற்பட்டிருப்பது வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் இடையே ஒரு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் கூறலாம். மே மாத தொடக்கத்திலேயே இந்த வணிக சிலிண்டருக்கான விலை என்பது ரூபாய் 993 என்பது உயர்ந்திருக்கிறது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் ரூபாய் 195 என்பது உயர்ந்திருந்தது. அப்பொழுது அதாவது கடந்த ஏப்ரல் மாதம் ரூபாய் 195 ரூபாய் என்பது உயர்ந்து 2246 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று மீண்டும் இந்த 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விலை என்பது உயர்ந்திருக்கிறது. புதிய விலை உயர்வின்படி டெல்லியில் வணிக சிலிண்டர் விலை ரூபாய் 2078 ரூபாய் 50 காசுகளில் இருந்து ரூபாய் 3071 ரூபாய் 50 காசாக உயர்ந்திருக்கிறது. இன்று சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த சிலிண்டர் விலை உயர்வு காரணமாக ரூபாய் 3237 ரூபாய் என்ற நிலையை தற்பொழுது எட்டியிருக்கிறது. ஏற்கனவே வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக ஹோட்டல்கள், டீ கடைகள் என்பது பல்வேறு இடங்களில் மூடப்பட்டிருந்த சூழலில் தற்பொழுது இந்த வணிக சிலிண்டர் விலை என்பது உயர்ந்திருப்பது இந்த ஹோட்டல் உரிமையாளர்களிடையே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. எவ்வாறு இந்த உணவகங்களின் உரிமையாளர்களுக்கு இடையில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது, அதே மாதிரிதான் பொதுமக்களிடமும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் அதாவது இந்த தட்டுப்பாடு என்பது
என்பது தொடர்ந்து நிலவி வந்த சூழலில் உணவகங்களில் தொடர்ந்து உணவுகளின் விலை என்பது உயர்ந்த நிலையில் மீண்டும் தற்பொழுது இன்று ஒரே நாளில் மட்டும் இன்று மே 1 இன்று ஒரே நாளில் மட்டும் இந்த 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டர் விலை என்பது ரூபாய் 993 என்பது உயர்ந்திருக்கிறது. தற்பொழுது இங்கிருக்கும் உரிமையாளரிடம் பேசும் பொழுது அவர் கூறுவது என்னவென்றால், முன்னதாகவே நாங்கள் விலை என்பது உயர்த்தி இருக்கிறோம். இந்த தட்டுப்பாடு காரணமாகத்தான் இது போன்ற ஒரு செயல் செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. மீண்டும் இந்த விலை உயர்வு என்பது ஏற்பட்டு இருக்கக்கூடிய சூழலில் மீண்டும் உணவுகளில் உணவு விலை என்பது உயர்த்தினால் பொதுமக்கள் வந்து உணவு உண்பார்களா என்பதே ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. அதாவது என்னவென்றால், வீடுகளில் அதாவது இங்கு வேலை பார்க்கும், குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு இடங்களில் வேலை பார்ப்பவர்கள் வேலைக்கு செல்லும் பொழுது காலை அதிக அளவில் உணவகங்களில் உணவு உண்பது வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் தற்பொழுது தொடர்ந்து உணவகங்களில் உணவு விலை என்பது உயர்ந்திருப்பது அவர்களிடையே மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது கடைகளில் நம் குறிப்பாக ஒரு 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம் என்றால் இது சாப்பாட்டிற்காகவே காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு என 3 வேளைகளிலும் கடைகளில் உண்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு அடங்கிய போதுமான அளவில் இல்லாமல் அதையும் தாண்டி அவர்கள் எதிர்பார்த்ததை விட உணவுகளின் விலை என்பது தொடர்ந்து உயர்வை நோக்கி பயணம் செல்வது அவர்கள் மீண்டும் தொடர்ந்து 3 வேளையும் உணவகங்களில் உணவு என்பது சாப்பிட முடியுமா என்ற ஒரு பெரும் கேள்வியை தான் ஏற்படுத்தியிருக்கிறது. தற்பொழுது இந்த உரிமையாளர் கூறும்போது மீண்டும் நிச்சயமாக எவ்வளவு இங்கு சிலிண்டர் விலை உயர்த்தினாலும் கூட நாங்கள் மீண்டும் இதன் விலையை உயர்த்தினோமானால், இங்கு உணவுகளின் விலையை உயர்த்தினோமானால் பொதுமக்கள் நிச்சயமாக இங்கு வந்து உணவுகள் வாங்குவது என்பது சிரமமாகத்தான் இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இவர்கள் வைக்கும் கோரிக்கை என்னவென்றால், உடனடியாக முன்னதாகவே இந்த தட்டுப்பாடு நிலவி வரும் சூழலில் மீண்டும் இன்று சிலிண்டர் விலை என்பது உயர்ந்திருக்கிறது. மீண்டும் இதற்காக அரசு உடனடியாக தலையிட்டு இந்த சிலிண்டர் சரியாக கிடைக்கும் அளவிற்கும், அதே போன்று விலை உயர்வு தொடர்ந்து இல்லாமல் மீண்டும் பழையபடியே சிலிண்டர் என்பது கிடைக்கக்கூடிய அளவிற்கான ஒரு வகையை செய்ய வேண்டும் என்பதை இங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் ஹோட்டல் உரிமையாளர்கள் கோரிக்கையாக இருக்கிறது. சாருலதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி குணசுந்தரி.